புடலங்காய் பொரியலுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வளையல் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். வதங்கும் போது நமக்கு வந்து சுருங்கிடும் அப்படியே, அதனால் இவ்வளோ பெரிய சைஸ் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இப்படியே கட் பண்ணிக்கலாம். புடலங்காய் பொரியல் எப்படி செய்யணும் தெரிஞ்சுங்கன்னா ராதி ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். புடலங்காய் பொரியல் எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கலாம். புடலங்காய் நல்லா வட்டமாக வளையல் மாதிரி கட் பண்ணியாச்சு. இந்த புடலங்காய் பொரியல் செய்யறதுக்கு தேவையான என்னென்ன பொருள் வேணும் பார்க்கலாம். பச்சை மிளகாய் 6 பச்சை மிளகாய், சீரகம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 75 கிராம், 1.5 அளவுக்கு தேங்காய், கடுகு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய்.